கார்த்தி ப்ரோ. கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட் எனக்கு. ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்டா வந்து ஜெமினி மேன் சொல்லிட்டு வில் ஸ்மித் ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் லாஸ்ட் வீக். ம். அந்த படம் பார்க்கும்போது ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. அது அந்த டபுள் ஆக்ஷன் ரோல் ஆகட்டும், அந்த கதை ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா வந்து அது ரேட்டிங் பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன், கலெக்ஷன்லாம் பார்த்தேன். அது எல்லாமே வந்து ரொம்ப புவரா ஆவரேஜா தான் ப்ரோ இருக்குது. ஏன் அப்படி? இவ்வளவு பார்த்தேன், நீங்க படத்தையும் பாத்திர வேண்டியதானே? இல்ல ப்ரோ, நான் படம் பார்த்தா சொல்றேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சும்மா செக் பண்ணேன் எவ்வளவு கரெக்ஷன் இருக்கு ரிப்போர்ட்ல அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜா தான் ப்ரோ இருக்குது உங்களுக்கு படம் 2019 பிடிச்சிருந்துச்சா வரும்போது. இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ப்ரோ. அப்புறம் என்ன? ஏன்னா அந்த ஸ்டோரின்னு வச்சா வந்து படம் இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். எனக்கு தெரியல, அதான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க கோட் படத்தை பத்தி? இல்லைங்க, இதெல்லாம் கண்டிப்பா வந்து இவங்க என்ன சொல்ற மாதிரிலாம் ஜெமினி மேன் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த டேக்கன் ஜெயசூர்யா சொன்னார்ல, டேக்கன் எடுத்திருப்பாங்க விடாமச்சில. ஓகே, அப்படி இருந்தா கூடவே அந்த படம் என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ்லாம். நீ அதுல இருந்து எடுத்துட்ட, இதுல இருந்து எடுத்துட்ட, அதெல்லாம் சுட்டுட்ட, இதெல்லாம் சுட்டாருன்றதுலாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க. அதை நல்லா எடுத்தா யாரெல்லாம் பார்த்துருவாங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த வெங்கட் ப்ரோ ஒரு வரும்போது இன்டர்வியூல வரும்போது சொல்லியிருந்தாரு. பார்ப்போம், வரும்போது பார்ப்போம். கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலா ஒரு ரீல் பார்த்தா அது வச்சா ஃபுல்லா ஃபன் பண்ணியிருந்தாங்க. வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தாரு, தளபதி மாதிரி இருக்க ஆளை வச்சு ஏலியன் இருந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரீல் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த ரீலை வச்சு நிறைய பேர் ஓட்டின்னு இருக்கிறாங்க வேற. ஏதோ ஏலியன் படம் மாதிரி எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, கேக்குதா? ப்ரோ என்ன ப்ரோ, நாளைக்கு எங்க பாக்குறீங்க, என்ன படம் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? நாளைக்கு காலைல படம் பார்க்க முடியாது, வேலை இருக்கு. 12 மணிக்கு மேலே தான் இருந்தாலும் 12 மணிக்கு ஒரு படம் முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா 3 மணிக்கு ஒரு படம் பார்க்கணும். 3 மணி 6 மணி அப்படி தான் பார்க்கணும். இந்த பொங்கல் கொஞ்சம் மாட்டிட்டேன் ப்ரோ டைட்டாக. எந்த படம் ப்ரோ நல்லா இன்னைக்கு இருக்கும்? ஆஃப்டர்நூன் என்ன ப்ரோ இஷ்யூ ஆச்சு ஏலான் திடீர்னு? இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இல்லை, நான் எதுவுமே பார்க்கல. என்ன என்ன ஏதாவது சொல்லுங்க, சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் சொல்கிறேன். இல்ல திடீர்னு நாளைக்கு வராது பிரச்சனை எதுனா சொன்னாங்க, அப்புறம் அவங்களே வரும். இல்லை, இந்த கியூப்ல கண்டென்ட் கொடுக்குறது லேட் ஆச்சு, அது கொஞ்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. ஃபைனல் கண்டென்ட் கொடுக்குறது லேட் ஆச்சு, அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க, எல்லா ஊருக்கும் போயிடுச்சு. எல்லா ஊருக்கும் நைட்டுக்குள்ளே மிட்-நைட்டுக்குள்ளே டெலிவரி ஆகிடும். ப்ரோ டே 1 எப்படி இருக்கு ரெண்டு படத்துக்கும்? ஏவன் கேப்டன் மேலே அதிகம் கண்டிப்பாக. அது இன்னைக்கு எல்லாரும் புக்கிங்லாம் ஆரம்பிச்சதுக்கு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கே சொன்னோம். கேப்டன் தான் ஓப்பனிங் இருக்கும், ட்ரெய்லர் வந்தப்பே சொன்னோம். ப்ரோ இங்க திருச்சி இதுக்கப்புறம் ரிவ்யூ பேஸ் பண்ணி தானா ப்ரோ? இருக்கு. எல்லா படமே ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். பட் ஓப்பனிங் வந்து கேப்டன் மேலுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து நாளைக்கு நாளையோட ப்ரிடிக்ஷன், அடுத்த நாளோட ப்ரிடிக்ஷன் வந்து நாளைக்கு சொல்லுவோம். ப்ரோ அது மாதிரி இந்த ஹனுமான் படமும் நல்லா போகுது போல. இந்த நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க பேன் இந்தியா பிளாக் பஸ்டர்னு. இல்லை அனுமான் அது தெரியலைங்க. தமிழ்நாட்டில் இப்படி இருக்கும், எவ்வளோ தேட்டர் போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் அது அது ரைட்டான டைமில் ரிலீஸ் ஆகிறப்போ வந்து ராமர் ரோடில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால என்ன போட்டிருந்தாரு ஒரு அத பேன் இந்தியா பிளாக் பஸ்டர் ஒரு ரெண்டு தான் போட்டிருக்காரு. அப்புறம் போட்டு இந்த ஃபயர் சிம்பிள் போட்டிருக்காரு. ரிவ்யூஸ் நல்லா இருக்கு, பார்ப்போம். ட்ரெய்லருமே சும்மா ஏதோ மொக்க படம்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு ட்ரெய்லர்லாம். பார்ப்போம். நைட் ஷோ என்ன படம்? கேப்டன் மில்லர் நைட் ஷோ. ஐலாண்ட் தான் இன்னும் ப்ராப்பரா எப்படி போறதுன்னு தெரியல. வீட்டுல யாரும் வரலன்ட்டாங்க, அதனால போறது டவுட். பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. ப்ரோ தெலுங்குல எல்லாம் குண்டூர் படத்துக்கு ஏதோ ஃபிளாட் 2500 டிக்கெட்லாம் விற்கிறதா ட்வீட்ஸ் தான் போறாங்க. ஆந்திராலையா?
ஆமா ஆமா, அவங்க அந்த சைட்ல பிளாட் ஹீரோ 2005. பெரிய ஹீரோ. ஏங்க இப்போ இந்த கர்நாடகாலேயே வந்து ஜெயிலரும் லியோவும் வரும்போது கவுண்டர்லேயே வித்தாங்களே 2000 ரூபா 1000 ரூபா 1500. ஆனா அங்கெல்லாம் அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா, எனக்கு தெரியாது, அதனால கேட்கேன் இந்த மாதிரி. இல்லை அங்கேயும் இருக்கு, அதனால இருக்கு. இதில் நீங்க சொல்றதெல்லாம் வந்து வெளியில விற்கிறதா சொல்லுங்க. ப்ரோ சலார்க்கே 2000 ருபீஸ் கொடுத்து தான் ப்ரோ பார்த்தோம் ஆந்திராவில். சலார் சலார்க்கே 2000 ருபீஸ் கொடுத்து தான் ஹைதராபாத்தில் பார்த்தோம் 1 AM ஷோ. ப்ரோ அந்த ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களா, எப்படி இருக்கு உங்களுக்கு? அது ஒன்றும் பெருசா இம்ப்ரெஸ்ஸாவே இல்லை ப்ரோ. இது அது ஓடுமா? இல்ல குண்டூர்காரன் இவரு மகேஷ் பாபு படம். திருவிக்ரம் ஒரு 15 வருஷமா இதே மாதிரி தாங்க படம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் படம் பார்த்தது இல்ல, பட் இந்த ட்ரெய்லர் ரொம்ப ஒன்றும் அவர் படம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப யூஷுவல் ஆனா ஸ்கிரிப்ட் அந்த அதையும் மாதிரி. பார்ப்பாங்க. ஆனா ஒரு சில படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நேற்று தான் அப்புறம் ஆர்டர் வைக்கின்ற அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன். சீன்ஸ் மட்டும் ஒட்டி ஒட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவர் படம் எல்லாமே ஒரே மீட்டர்ல தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன கதையில கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருப்பாரு. கிராண்டா ஒரு பார்ட்ஸான ஃபேமிலி, ஒரு ஸ்டைலான ஹீரோ தான் இருக்கும். ஏன்னா மகேஷ் பாபுக்குள்ள ரொம்ப நாள் படம் ஓடல இல்ல, இந்த படம் கம்பேக்கா இருக்கும் எல்லாம் எதிர்பார்க்குறோம். பட் ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா தெரியல, அதனால கேட்டேன். ப்ரோ நியூஸ் பாத்தீங்களா? இந்த அன்னபூரணி படத்தை பத்தி வேற ரொம்ப இஷ்யூவா போய் நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துட்டாங்க உங்களுக்கு படத்தை வேற. ஆமாங்க எடுத்துட்டாங்க. கிளைமேக்ஸ் வந்து பரதா போட்டு பிரியாணி செஞ்சதுனால வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியல சொல்லுது. அதை வேற ரிமூவ் பண்ணிட்டாங்க. நேற்று ஜெயசூர்யா சொல்லி நம்மகிட்ட திட்டி அவன் நம்மளை திட்டி நமக்கு டென்ஷன் ஆகி இவங்ககிட்ட இந்த பக்கமே வர மாட்டேன், உங்க சாவகாசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து அவ்வளவு கான்ட்ரோவர்சியலா இல்லையே ப்ரோ. அது அந்த சீன் பார்க்கலங்க. அந்த படம் பாதி தான் பார்த்தேன். பாதியே முக்கியம் தான் இருந்துச்சு. கான்ட்ரோவர்சி இருக்குன்றதெல்லாம் தாண்டி பட்டமா முக்கியம் தான் இருந்துச்சு. பயங்கரம் செம முக்கியம் இருந்துச்சு. அப்புறம் பாக்குறது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்ச படம் அது. அதான் ப்ரோ இந்த கீர்த்தி சுரேஷ் மிஸ் இந்தியா படம் மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து போயிருப்பாங்க. அது பார்க்க ஃபீமேல் ஓரியன்டட் படம். அது அதிர்ஷ்டவசமா அது பார்க்கவே இல்லை. ஆனா இது ஒரு சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைங்க. கோழி வெட்டுறதுக்குலாம் மாசினா வச்சுட்டு ஒரு சீன் வச்சுருக்காங்க. சிக்கனை கட் பண்றதுக்கு இல்லை சிக்கனே கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வெளில யோசிச்சுட்டு வருவாங்களாம். இன்னொரு அது தமன் எப்படி வச்சாருன்னு தெரியல. அந்த ஆள் வந்து ஹீரோக்கு வாசிக்கிற மாதிரி வச்சுட்டான் போலாம் நினைக்காதுங்க, சும்மா ஃபன்னுக்கு சொல்றேன். அவர் எழுதி ஹீரோக்கு வாசிக்கிற மாதிரியே உள்ள ஹீரோயின் வந்து மாசம் அப்படி கத்தி எடுக்கிறதுக்குலாம் பிஜிஎம்லாம் போட்டு வச்சிருக்காரு. பார்த்தா கத்தி எடுத்து ஏமா நீ சிக்கனை தாமா வெட்ட போற, நீ எதுக்குமோ நம்ம மக்க படங்க பாதிக்கு மேல பார்க்கவே முடியல. கிளைமேக்ஸ்லாம் இருக்கா அந்த கான்ட்ரோவர்சி? கிளைமேக்ஸ்லாம் இருக்கா அந்த கான்ட்ரோவர்சி? என்ன இருக்கு கிளைமேக்ஸ்ல? நடுவில் அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு வந்தாங்க ட்விட்டர்ல, அதெல்லாம் பார்த்தேன். அந்த இவரு நம்ம ஜெய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வந்து இவங்க வந்து பிராமினா இருப்பாங்க. அப்ப வந்து இவங்களால வந்து கறி சமைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே ஜெய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சமையலுக்கும் அதாவது நம்மளோட விட்டதானே ஸ்னீக் அப்படியே வந்து ஸ்னீக் அப்போ ஆமா ஆமா அப்போ வந்து இந்துல இருக்கிறவங்க வந்து கடவுளை பத்தி சாப்பிட்டதா இதுலயே ராமாயணத்துலயே இதுல வால்மீகி எழுதி இருக்காரு. அப்படி ஏதோ சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் கான்ட்ரோவர்சி என்ன இருந்துச்சு? கிளைமேக்ஸ் நான் பார்க்கல. ஒரு அதான் ப்ரோ அது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து பேக்கிங் பண்ணும்போது வந்து அவங்க டேஸ்ட் சென்சர் போயிருப்பாங்க ஆக்சிடென்ட். சோ அதனால கிளைமேக்ஸ் பார்த்தேன். ஆக்சிடென்ட் ஆயிடும் உங்களுக்கு டேஸ்ட் சென்சர்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலுவாங்க அந்த ஸ்டைல் ஞாபகம் வந்திருக்குமா. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பரதா போட்டு செய்யறதுனால அது அவங்களுக்கு அது சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க சார். அப்படிதான் நான் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இவங்களும் பண்ணிட்டு அதுதான் எனக்கு தெரியல. அவங்க தெரியும் எந்த ரீசன் பத்தி அவங்க தப்ப ஒண்ணு சொல்லலையா. ஜஸ்ட் அவங்க அவ்வளவு ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணாங்க. பர்தா போட்டு ஒரு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது தப்பா எந்த ஒரு ரிலிஜனையும் அவங்க எதுவும் தாழ்த்தியோ எதுவுமே பேசல. எதுவுமே பேசல. இல்லாத ஃபேக்டரி எதுவுமே கூட சொல்லல. அப்படியே சொன்னதுதான். பட் அதான் மொக்க படம் தான் அது. இவங்க ஏதோ கான்ட்ரவர்சி ஆகி இப்போ வந்து எல்லாரும் பார்க்க போறாங்க. அதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் பாதி தாண்ட மாட்டாங்க.
அப்படியே பார்க்கணும். இவ்வளவு கான்ட்ரவர்சியா இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சா கூட 1 மணி நேரத்துல தாண்ட முடியாது ராஜா. நீங்க 1 மணி தாண்ட முடியல. நானே வந்து இன்டர்வல் வரைக்கும் முக்கி பார்த்துட்டு சரி ஓகே இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு விட்ட படம் எவ்வளவு மொக்க படமும் பார்த்துருவாங்க. ஒரு சில படம்லாம் வந்து முரட்ட மொக்க இந்த ப்ரீவியூ ஷோலாம் அதை போடுவாங்கல்ல, என் கூட வந்தவங்கன்னா பாதியில் வச்சுவாங்க அதாவது வந்துட்டு பார்த்துருப்பாங்க, இது இந்த படத்தை பார்க்குறியா அப்படின்னு என்னை திட்டுவாங்க. இல்லைண்ணா வந்துட்டோம் பார்த்துட்டு போன மரியாதை தானே இருக்கும், அந்த மரியாதையில ஒன்று வேணா கிளம்பு அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படியே ஒரு மொக்க படம்லாம் அந்த ப்ரெஷோவில் பார்க்கறது, ப்ரெஷோவில் சம்டைம்ஸ் வந்து மொக்க படத்தெல்லாம் மாட்டிவாங்க. அதெல்லாம் அந்த படத்தையும் பார்த்துருப்பேன். என்னாலே இந்த படத்தை ஒரு 1 மணி நேரம் 1.25 மாதம் தாண்டவே முடியல. இந்த ப்ளூ ஸ்டார் படம் எப்போ ப்ரோ வருது? 25 3 டைம் போஸ்டர்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. இது நான் கவனிக்கல ப்ரோ. அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டேன் ப்ரோ. யாரோ இந்த ஸ்பேஸ்ல தான் யாரோ சொன்னதுனால போய் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். அந்த சாங் அந்த படம் தான் முன்னே தெரியாம தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா ப்ரோ, அதேதான் ப்ரோ, அதேதான். அந்த சாங் அதுதான் படம்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதோட பேரையே நான் பார்த்து ஓ இந்த சாங் தான் அப்படின்ற மாதிரி. ஹலோ கார்த்திக் ப்ரோ, ஐலாண்ட் ஓவர்சீஸ் யாப்ல டிஸ்ட்ரிபியூஷன், பட் இங்க ஆப்பிரிக்காவெல்லாம் ரிலீஸ் ஆகல, கேப்டன் மில்லர் தான் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அம்சினி மூவிஸ் இருக்காங்கல்ல அவங்க வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா கேப்டன் மில்லர் தான் இங்க ரிலீஸ். ஆக்சுவலா லியோ விட அதிக ரேட்டு. ஆக்சுவலா லியோ ஒரு 500 இந்தியன் ரூபிக்குன்னா இது வந்து 1000. பட் கேப்டன் இது ஐலாண்ட் ரிலீஸே ஆகல டிக்கெட் ரேட். அதனால ஆமா நீங்க டைம் பாஸ் பேச ப்ரோ. மத்தவங்க கண்ட்ரில இருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எங்க இந்த கண்ட்ரில இருக்கவங்களுக்கு கரெக்டா யூஸ் ஆகும் ப்ரோ. கரெக்டா நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா கேட்டுட்டு கரெக்டா நீங்க ஃபினிஷ் பண்ணீங்க, அப்போ தூங்குறதுக்கு கரெக்டா ஆகும். ஆக்சுவலா எங்க மணி இப்போ 10 2.5 hour டிஃபரெண்ட் இந்தியாவுக்கும் இங்கேயும். ஸோ எங்களுக்கு தான் கரெக்டா இருக்கு உங்க டைமிங். ஆப்பிரிக்கா ஆமா, இங்க 10 மணி, அங்க மேபி 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். இது வேர்ல்ட் வைட் ஸ்பேஸ் ப்ரோ. அது எங்களுக்கு தான் டைம் கரெக்டா இருக்குன்னு சொல்றேன். கரெக்டா அன் டைம் இருக்காது. கரெக்டா உங்க ஸ்பேஸ் முடியக்குள்ள கரெக்டா நாங்க படுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. டெய்லி ஒரு என்டர்டைன்மெண்டா தான். அதை யோசிச்சு தான் எல்லாருக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருப்போம். எப்படி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல போட்டு எல்லாரும் கொடுத்துருக்கோம். நான் ஸ்டார்டிங்ல கேட்டுட்டு இருக்கேன், பட் எனக்கு இப்பதான் ஐயப்பன் மைக் கொடுத்துருக்காப்ல. நான் ஓவர்சீஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மைக் கொடுத்துருக்காரு. ஆப்பிரிக்கா அதை விடுங்க. நான் ஆப்பிரிக்கால என்ன பண்றீங்க அதை சொல்லுங்க. ஆப்பிரிக்கால ஒர்க் பண்றேன் ப்ரோ. நான் ஆப்பிரிக்காரங்கெல்லாம் பேசுறது பெரிய விஷயம் தெரியுமா? நினைச்சிருக்க மாட்டேங்காது. நான் ஒரு 5 months ஆச்சு. தன்சானியா ப்ரோ. தன்சானியா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. நம்ம தமிழ்நாடுல நிறைய பேர் இருக்காங்க. குஜராத்தி, மார்வாடி எல்லாமே கருப்பா தான் இருப்பானுங்க. நீங்க வேற எல்லாம் மொட்டை எடுத்துட்டு. இங்க எனக்கு நாகப்பட்டினம் ப்ரோ. நாகப்பட்டினம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். முதல்ல நாகப்பட்டினம் மயிலாடுதுறை. அங்க 5 months ஆச்சு. என்ன வர்க்? அக்கவுண்ட்ஸ்ல இருக்கும் ப்ரோ. ஒரு ஷாப் இருக்கு, ஃபுல் அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும். எப்படி இருக்கு ஊர் வந்து ப்ரோ நார்மலா இருக்கும் ப்ரோ. நம்ம இந்தியாவிலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இந்தியாவோட இன்னும் ஒரு 5-6 year பின்னாடி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சொல்றது, பாவர்ட்டி வந்து ரொம்ப அதிகம். ஏழைகள் வந்து ரொம்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரினாலே உங்களுக்கு யாரும் கரெக்டா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா நம்ம ஆளுங்க தான் இங்க டாமினேட் பண்றது. பிசினஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் பிசினஸ் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? இங்க சொகிலின்னு ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. சொகிலின்னு இங்க ஒரு லாங்குவேஜ் இருக்கு, சொகிலின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம கொஞ்சம் கத்துக்கிறது கஷ்டம் தான். பட் ஆனா அங்க கத்துக்கிறாங்க. இன்னும் இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், மேனேஜ் பண்ணிடலாம். அவங்க லாங்குவேஜ் நம்ம கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. அது வாயிலே நுழையாது, ஏதாவது பேசுவானு. நம்ம ஆளுங்க தான் அங்க நிறைய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க ப்ரோ. குஜராத்தி, மார்வாடிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காங்க. பிறகு நிறைய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி இங்க ஒன்றும் மேனுஃபேக்சரிங்லாம் ரொம்ப கிடையாது. சைனா, இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுகள் இருக்காங்க, தமிழ் சங்கம் அதெல்லாம் இருக்கு. குஜராத்தி, மார்வாடிஸ் தான் கொஞ்சம் அதிகம். அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காங்க. ஒரு 20 years இங்க அவங்க தான் பிசினஸ் எல்லாமே. நம்ம ஆளுங்க தான் மெயின்
நான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்தியன்கள ஒரு ஒரு இது இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்களுக்கு. ஒய் ஆப்பிரிக்கா ஏன் சூஸ் நீங்க பண்ணீங்க? நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அதான் நான் எனக்கு நினைச்சேன். ஆப்பிரிக்கால தான் வேலை கிடைச்சது. ஆக்சுவலா நான் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கார்த்தி. ஆக்சுவலா கிடைக்கல, பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணல, விட்டாச்சு. இந்தியாவில இருந்து இது பண்ணலான்னு. பாஸ்போர்ட் ரெனியூவலா? இல்ல இவ்வளவு ரினியூவல் பண்ணாம வச்சிருந்தேன். ஆக்சுவலா பாஸ்போர்ட் எடுத்தேன் என்ன 2002ல. ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 38 ப்ரோ. ஸோ ப்ரோ ஓகே. பாஸ்போர்ட் எடுத்திருந்தேன், அது எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் கிடைக்கல சான்ஸ். ஒரு எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஒரு நாள் அப்புறம் டக்கல் அப்ளை பண்ணி 1 வீக்ல வந்தேன்னு வச்சுங்களேன். டைம் தான் ப்ரோ. ஆமா 10 வருஷத்துக்கு ஒரு டைமா 20 வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸ்பைரி ஆகும் பாஸ்போர்ட்? 10 வருஷம் ப்ரோ. 2005 எடுத்தேன் நான், 2015 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரினியூவலே பண்ணல, விட்டாச்சு. நமக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சான்ஸ் இந்த வந்தது. பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகுதுங்க அடுத்த வருஷம். எப்படிங்க இது 10 வருஷம் இல்ல? இப்போ 2005 எடுத்தீங்க, 2015. ஆனா ரினியூவல் பண்ணது இப்போ 21 தான் ரினியூவல் பண்ணேன். 23 தான் ரினியூவல் பண்ணேன். ஓகே. மணி வேல்யூ என்ன ப்ரோ அங்க? ஆப்பிரிக்காவோட மணி வேல்யூ இந்தியாவோட கம்பேர் பண்ணா எப்படின்னா இந்தியன் எப்படின்னா 0.031 பைசா வரும் ஒரு ரூபாய்க்கு. ரொம்ப அதிகம், 3 ரூபா. ரொம்ப அதிகம். இங்க டாலர் மணி ரொம்ப அதிகம் வேல்யூ. இது டெவலப்பிங் கண்ட்ரி தானே. இது நான் இருக்கிறது வந்து தர்சலாம் ஒரு ஏரியா, ஆக்சுவலி நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு இப்பதான். இது ஆப்பிரிக்காவில கொஞ்சம் சேஃபான கண்ட்ரி. சாப்பாடெல்லாம் எந்த மாதிரி? சாப்பாடு ப்ரோ சமைச்சு சாப்பிட்றோம். மார்னிங் இந்த சப்பாத்தி மாதிரி சில இது கிடைக்கும், டிஃபன் நான் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பாடு இங்க உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது ப்ரோ. இது வந்து வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா ரைஸ்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும், நம்மள மாதிரி சாஃப்ட் ரைஸ்லாம் கிடையாதுங்க, ஹார்டா இருக்கும். இங்க ரைஸ் அவனும் ரைஸ் வித்தியாசமா இருக்குங்க. அது நம்ம சாப்பிட முடியாது, ஹார்டா இருக்கும். நம்ம வந்து நம்ம ரைஸ் விக்குது, நம்ம ரைஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். அது வந்து நாங்க வந்து வாங்கிப்போம், தனியா விற்பானுங்க. இந்தியன் ரைஸ் தனியா இருக்கு, அது வாங்குவோம். பட் இவங்க வந்து சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிழங்கு போய் பாத்திருக்கீங்களா? கிழங்குலாம் நம்ம சவரைக்கட்டை கிழங்குன்னு சொல்லுவாங்களா ஊர்ல, பாத்திருக்கீங்களா? அந்த இதுல இருந்து புடுங்குவாங்கல்ல, பெருசு பெருசா இருக்கும், பாத்திருக்கீங்களா? மரவள்ளி கிழங்கு தெரியும், சவாரிக்கட்டை கிழங்கு மரவள்ளி கிழங்கு இல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கும் ப்ரோ. நீங்க எங்க சைடு ஊர்லாம் இருக்கும், அந்த கிழங்கு தான் இவங்க மேக்சிமம் டிஃபனா சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த சிக்கன். ஆனா மட்டன் இங்க ரொம்ப கம்மி. அது மாதிரி பெட்ரோல் கம்மி, டீசல் அதிகம் ப்ரோ. அப்புறம் மாவு மாதிரி சாப்பிடுவாங்க ப்ரோ, ஒயிட் கலர்ல. ஆமா ஆமா, அது ஒயிட் கலர்ல சாப்பிடுவானுங்க. என்னென்னமோ அவனு சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட முடியாதுங்க. அவனு ரொம்ப பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி இருப்பானுங்க. பயமா இருக்கும் நமக்கு வெளிலாம் போனாலே. திருட்டுலாம் அதிகம் இங்க, ரொம்ப திருடுவானுங்க. பட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில கொஞ்சம் சேஃபான கண்ட்ரி தன்சானியா. பட் கென்யாலாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதான் சொல்ல வந்தேன், கென்யா விட மோசமா இருக்காது சொல்லுவாங்க. இல்ல 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 இல்ல, கென்யால ரொம்ப மோசம். கென்யால வந்து போலீஸ்காரனே திருடுவோம், அதான் பிரச்சனை அங்க. அங்கெல்லாம் ஷூட் அவுட் பண்ணுவானுங்க அடிக்கடி, அந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். தன்சானியா வந்து ஓகே கொஞ்சம் சேஃபா இருக்கும் ப்ரோ. அந்த அளவுக்கு திருடுவானுங்க, திருட்டு போயிருக்குங்க. திருடு மொபைல்லாம் நீங்க போனீங்கன்னா அடிச்சுடுவானுங்க. ஐபோன்லாம் அப்படியே இதுல வைப்பானுங்க ப்ரோ. நீங்க தெருவுக்கு போனீங்களாலே ஐபோன் வேணுமா, இந்தியன் காசு 10,000 கொடுத்தா 15 ப்ரோ எல்லாம் கொடுப்பானுங்க. ஆனா வாங்கினோம் நம்ம மாட்டிப்போம், திருட்டு போனா இருக்கும். 15 ப்ரோ வித்துக்கிட்டு இருப்பானுங்க. சும்மா நம்ம ரோட்ல விற்கிறோம்ல, நீங்க சுமார் ஹோட்டலுக்கு அந்த சைடு போனீங்கனாலே ஐபோன் 15 ப்ரோ வேணுமா, சாம்சங் வேணுமா வித்துட்டு இருப்பானுங்க. திருடுவானுங்க பயங்கரமா. அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது கொஞ்சம் இருக்குங்க. விட்டோம்னா அவ்வளவுதான், இருக்கிற மணியெல்லாம் காலி பண்ணிட்டானுங்க. அது கொஞ்சம் இருக்கு. மற்றபடி ஓகே, சேஃபான கேண்டிடேட் தான். இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சங்கன்னு ஒரு இது இருக்கு, நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல். தைப்பூசத்துக்கு கோயில் ஒன்று இருக்கு, 3 எல்லா கோயிலுமே நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ் சேர்த்து ஒரு கோயில்லாம் இருக்கு. ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க, கார்த்திகை பொங்கல். தைப்பூசம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெருசா பண்ணுவாங்க. போய் 5 மாசம் தாங்க அது. 5 சரக்குலாம் கம்மி கார்த்தியாங்க. தைப்பூசம் தீபாவளி பொங்கல்னு போயிட்டு என்ன பீச் நல்லா இருக்கும். இருக்கு இந்த எந்திரன் கிளிமாஞ்சோர் சாங்ல எடுத்தாங்களா, அதெல்லாம் இங்கதான் இருக்கு. பீச் அந்த மாதிரி இருக்கும், பீச் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளிமஞ்சரோ? ஆமா, அது இங்கதான் இருக்கு. அந்த மேல அந்த பாட்டு எடுத்தாங்கல்ல, மேல கட்டிருப்பாங்கல, ரஜினி பாடம் இல்ல, அந்த கிளிமாஞ்சோர் அந்த எந்திரன்ல பேரு வரல, அந்த கிளிமாஞ்சோர். அதெல்லாம் இங்கிருந்து பக்கம் தான், பக்கம்னா கொஞ்சம் ஃபிளைட் அந்த மாதிரி தீவு மாதிரி இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் தனித்தனியா. ஜான்சிபர்னு ஒரு ஏரியா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அதான் மால்தீவ்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏரியா எல்லாம் இங்க நிறைய இருக்கு.
அதெல்லாம் கொஞ்சம் டூரிஸ்ட் இது அது கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஆனா இன்னும் டெவலப்லாம் ஆகல. இந்தியா மாதிரி ரோட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் ப்ரோ. மழை எல்லாம் பெய்ஞ்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப மோசம். இந்தியா மாதிரின்றீங்க, உங்க ஊர் சொல்லுங்க. இல்ல இந்தியா மாதிரி இல்லைன்னு சொல்லுவேன், இருக்காதுன்னு. இந்தியா மாதிரிலாம் அவ்வளவு பெரிய ரோட்லாம் கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். இதே இவ்வளவு பெரிய சிட்டி, ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். உனக்கு ஒரு மழை பெஞ்சாலும் போறோம், அங்க எங்க குண்டும் குழியுமா, ஒரு பைக்ல கூட போக முடியாது. கட ஆட்டோ டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகம் ப்ரோ. பிரிட்ஜ்லாம் நம்ம ஊர்ல இருக்கலாம், அது மாதிரி பிரிட்ஜ் இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெயினும் கிடையாது, ட்ரெயின் இப்பதான் ஏதோ ஓடிட்டு இருக்கு. ட்ரெயின் இது வசதியும் கிடையாது. அதிகமா அந்த பைக் தான், இந்த டிராபிடோ மாதிரி இங்க பைக்ல தான் போகணும், பைக்ல தான் வரணும். அது கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். பஸ்ஸும் கிடையாது, எல்லாமே வந்து பிரைவேட் தான். கவர்மெண்ட் பஸ்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது. இன்னும் டெவலப் ஆகுறது நிறைய. பஸ் இல்ல, ரோடு இல்ல, பைக் எதுவுமே இல்லையா? அது இன்னும் ஊரே டெவலப் இல்ல. ஆகாம இருக்கு ப்ரோ. நீங்க பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பாக்ஸர் தான் ஓட்டிட்டு அந்த இருக்காங்க ஊருக்கு வேற வேலை கிடைச்சிருக்கும் போயிருக்காங்க. பைக்ல அந்த பாத்தீங்கன்னா பாக்ஸரு டிவிஎஸ் ஓட்டிட்டு இருக்காங்க ப்ரோ இவனுங்க. என்னங்க ரோட்ல போனா திருடிடுவானுங்கன்றீங்க, சாப்பாடு நல்லா இல்லைன்றீங்க, என்ன பண்றது, எல்லாருக்கும் சுச்சுவேஷன். பஸ் இல்லைன்றீங்க, ட்ரெயின் இல்லைன்றீங்க, அப்புறம் அந்த ஊருக்கு வேலைக்கு போயிருக்கீங்க. என்ன ப்ரோ வந்தாச்சு ப்ரோ, எப்படிங்க நமக்கு தெரியாதுல்ல. நீங்க? வந்ததுக்கு அப்புறம் தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. வந்தாச்சு ப்ரோ, மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். நம்ம என்ன பண்றது, நம்ம சூழ்நிலை, ஃபேமிலி இஷ்யூ, வேற வழி இல்லாம வந்தோம். அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப அங்கிருந்து இந்தியா வர்றது எவ்வளவு நாள் டிராவல் உங்களுக்கு? ஆக்சுவலா ப்ரோ இது பாம்பே வந்தா 6 hour ப்ரோ. பாம்பே இங்கிருந்து டைரக்ட் ஃபிளைட் பாம்பேக்கு தான் இருக்கு, சென்னை கிடையாது. 6 hour இங்க இதுல இருந்து. இது அப்படி இல்லைன்னா சென்னை வரணும், கனெக்டிங் ஃபிளைட் தான் இருக்கு. நீங்க துபாய் போய் அப்புறம் துபாயில இருந்து அங்க இருந்து வரணும், இல்ல எத்தியோப்பியா போய் எத்தியோப்பியால இருந்து சென்னை வரணும். கனெக்டிங் ஃபிளைட் தான் இருக்கு உங்களுக்கு இருக்கு. அமெரிக்கா போறதுக்கும் தைரியம் வேணும் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, துருவ நட்சத்திரம் என்ன ப்ரோ ஸ்டேட்டஸ் இது? ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? எப்பதான் ஆகும்? கார்த்திக் நீங்க சொல்லும் போது நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. நாளைக்கு ஸ்கிரீன்ல போட்டு அந்த படம் வரும்போது அது ரிலீஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அது அப்ப தெரியல எனக்கு. ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ அந்த படத்துக்கு கூட அப்படி சொன்னீங்க? அது எனக்கும் புரியல, நானும் கேட்கணும் இருந்த மறந்துட்டேன். அந்த படத்துக்கு மட்டும் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ஃபைனான்ஸ் பிரச்சனைன்றது எல்லா படத்துக்கும் காமன் தான். எல்லா படத்துக்குமே டெபிசிட் வரும், அவ்வளோதான். படத்துக்கு 100 கோடியாக இருக்கும், 80 கோடி பிஸ்னஸ் இருக்கும், 20 கோடி ரூபா டெபிசிட்டாக இருக்கும். அந்த 20 கோடி ரூபா யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்தா ஹெல்ப் பண்ணா வருமோ, இல்லை அந்த படத்தோட பிஸ்னஸ் அதிகமாக பண்ணாலும் அது நடக்கும். இது யூஸ்வலாக எல்லா சினிமாவில் இருக்கிறது தான். இப்போ அயலாண்டுமே அப்படிதான். அயலாண்டு எடுக்க ஆரம்பிச்சுக்கும் போது ஒரு பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் எடுத்து முடிச்ச ஒரு பட்ஜெட்டு. அவங்க பிளான் பண்ண பிஸ்னஸ்லாம் முன்னாடியே வந்து டிஜிட்டல் சாட்டிலைட்லாம் வச்சுட்டாங்க. சன் டிவியில் எல்லாம் முடிச்சு, நீங்கள் வட்டி ஏறி அது ஏறி இது ஏறி ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்து எல்லாம் வந்துச்சு. ஹீரோக்கு சம்பளமே கொடுக்கல. அவரே சொல்லிட்டாரு, சிவகார்த்திகேயனே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு, ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச்சில் சம்பளமே வாங்காமல் படம் நினச்சேன். இப்போ அந்த படத்தை அவர் வந்து அவர் கை காசு எனக்கு இப்போ வந்து நியூஸ் போய் அவர் 25 கோடி ரூபா கொடுத்துருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் பர்சனலாக சம்பளம் வாங்காமல் இந்த படத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் 25 கோடி ரூபா அவருக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் ரிலீஸ். இன்னைக்கு நடந்தது. ஸோ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 25 கோடி ரூபா சிவகார்த்திகேயன் கொடுத்து தான் ரிலீஸ் ஆகுது. சம்பளம் இல்லாமல் நடிச்சு ப்ளஸ் 25 கோடி ரூபா கொடுத்து. என்ன இது ஒரு பெரிய தியாகமாக சொல்றாங்க. இன்னுமே ப்ராப்ளம் முடியல, முடியும் ஆக்சுவலி. காலையில படம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு இல்ல நாளைக்கு இல்ல கார்த்தி, இவங்க இந்த படத்துக்கு இப்படி பண்றாங்க, அடுத்த படத்துக்கும் எஸ்கேக்கு பண்றாங்க. எவ்வளவுதான் இருக்கு? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு. இதோட முடிஞ்சா முடிஞ்சு. ஆர்டி ராஜாவோட இருந்தது இஷ்யூ தானே. ஆர்டி ராஜா அந்த டைம் கூட இருந்தப்ப சொல்ல வரேங்க, இருங்க. அதுக்கு மைக் கொடுத்தாலே இப்படிதான் குறுக்கு சவுண்ட் பண்ணாம. இதுவுமே சிவகார்த்திகேயன் வந்து தானமா தர்மமாக கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இதில் ஒரு 50% வந்து அவருடைய பிரச்சனையே இருக்குது. இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டது அவருடைய டீம் தான். 24 AM இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் படத்தை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கேஜிஆர்ட்ட கொடுத்தாங்க.
இந்த மாதிரி பண்ணவங்க அது வந்து அவருடைய கணக்கெல்லாம் தப்பு தப்பாக போனச்சு. ஓகே, இது ஏதோ ஒரு கிட்டத்தட்ட முடிச்சுதாகணும் அப்படின்றதுனால அவர் பண்ணுறாரு. இது பண்ணது சரி தப்பு. இவர் பண்ணது வந்து நல்ல இவ்வளோ பெரிய விஷயம், 25 கோடி ரூபா கொடுத்து சம்பளம் நடிச்சாருன்றது ஒன்று அப்படியே சொல்லலாம். ஆனால் அவர் பிரச்சனை அவர் தானே முடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்கள் முடியும். யாரோ ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கணும், யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் முடியும். துருவ நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை. இங்கே பிரச்சனையாக தான் ஹீரோ வர மாட்டார். ஏன்னா ஹீரோவுக்குமே சம்பளம் இல்லை, சம்பள பாக்கி பிரச்சனை இருக்கு. ஹீரோ வர மாட்டார். அவருக்குமே 2-3 வருஷம் 2-3 வருஷம் 5-6 வருஷம் படத்தை எடுத்தா வேற இருக்கு. அதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு படம் என்னென்ன பயன்தோட்டம்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்தார், வெல்ஸ்னு. அவர் அந்த படத்தை வாங்கினவங்க இவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியும். இன்னொன்று, இந்த படத்துலையுமே நிறைய வந்து ஜிவிஎம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை எடுத்து முடித்து இதெல்லாம் பண்ணாமல் சின்ன சின்ன அங்கே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இருக்குது. அதனால தான் சொன்னேன், அந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி ஸ்க்ரீனில் ஓடினா மட்டும்தாங்க நிஜம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்கும் இல்லையா, ஒரு 10 கோடி 20 கோடி பத்தில் பண்ணால் கூட யாரோ ஒருத்தர் வந்து நம்பி கொடுக்கும்ல. அந்த இடத்துல இந்த படத்துக்கு யாருமே இல்லை. அதுதான் பிரச்சனை. நிறைய படத்தை யாரும் காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ யாராவது இன்னொரு ப்ரொடியூசர் அந்த படத்தை டோட்டலாகவே டேக் ஓவர் பண்ணி வாங்கி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்னென்னு பயந்துட்டான் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? படம் பார்த்துட்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு கேட்கற மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் வந்தா கூட பார்த்தனாலதான் வாங்க மாட்டாங்களா ப்ரோ? ஒருவேளை இல்லை, அதெல்லாம் தெரியாதுங்க. சொல்லக்கூடாது, நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்துட்டு வாங்க மாட்டாங்களா? சின்ன சின்ன படங்கள் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து ஷோ போடுவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. பெரிய படம் நீ பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க. இப்போ அயலான் கேப்டன் மார்வெல் யாரும் பார்க்கலாம், பார்க்காம இருக்கும். பட் இதுவே ரொம்ப தப்பான ஹேபிட் தாங்க. பார்க்க ஏன்னா காட்டுறதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? நான் ஓடிடிக்கு வந்தால படத்தை போட்டு தான் காட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி உனக்கும் போட்டு காட்டலாம், நல்லா இருந்தால் காட்டிடலாம். 110 படம் தான் நல்லா இருக்கு. பெரிய ஹீரோ படங்கள் காட்ட மாட்டாங்க. டாப் 10 இருக்காங்களே அவங்க ஹீரோ, அந்த ஹீரோ படங்கள்லாம் பெருசாக காட்ட மாட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி போட்டு காமிச்சு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நாளைக்கு எந்த படம் பாருங்க முதல்ல? அது தெரியல ப்ரோ. நாளைக்கு ஒரு 12 மணி வரைக்கும் வேலை இருக்கு, முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கணும். பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன படம் பார்க்கணும். ஐயப்பன் ப்ரோ உங்கள் ரிவ்யூக்கு தான் வெயிட். நாளைக்கு ஷெட்யூல் வரப்போகுது. அவங்க 2மே ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பானுங்க ஆல்ரெடி. நீங்க ரிவ்யூ போட்டதை தான் ப்ரோ நான் யோசிக்கிறேன், நாளைக்கு போறதா வேணாமான்னு. அதனால தான் சொல்றேன். ப்ரோ அந்த நிரல் ஷா ரிவ்யூ உண்மையா? 10 ட்வீட் வந்து ட்வீட் பண்ணி வச்சுருவாங்க. ஃபயர் அவர் சூப்பர் பிளாக் பஸ்டர். ப்ரோ டீம் வராங்களா? கேப்டன் மில்லர் டீம் ரோகிணிக்கு வராங்க சொன்னாங்க. ஓகே. ப்ரோ அந்த நிரல் ஷா ட்வீட் பாத்தீங்களா? அது உண்மைதானா? அது ரொம்ப நாள் இல்லையா, என்ன மணி 1 8 மணி நேரம் தானே, 8 மணி நேரத்தில் பார்த்துருவோம். ஓகே ப்ரோ அது ரொம்ப நாளா அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருந்தது. எப்போதுமே ரொம்ப நாளா அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படம் அந்த அளவுக்கு இது வரைக்கும் ஓடுனது இல்ல. உங்களோட ஒப்பீனியன் அதை பத்தி? அப்படிலாம் கிடையாதுங்க, வரலாறுலாம் ஓடி இருக்கு. ரொம்ப ரேர் தான், அதனால சொல்றேன். அந்த டைம் நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி நடந்தது திரும்ப நடக்கணும்னா இல்ல, வரலாறுலாம் ஓடி இருக்கு. ரொம்ப பெட்டிங்கான படம். வர்னர்ல பாத்தீங்கன்னா அதுல 3 கிட்ட பேட்ச் இருப்பாரு, அது வேற விஷயம். இல்ல ஒரு பாடி அது ரொம்ப நாளா நடந்ததுனால. பட் படம் நல்லா இருந்தாலும் ஓடிச்சது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி காலைல பார்த்துருவோம். பார்த்தோன்னே எல்லாம் சொல்லுவீங்க.
எப்படி நாளைக்கு ஃபயர் தான் விடுவீங்க. காலையில என்ன யார் என்ன போட்டாலும் திட்டுறதுக்கு ஒரு குரூப் வந்துடும், பாராட்டுறதுக்கு ஒரு குரூப் வந்துடும். பிளாக் பஸ்டர் எக்ஸ்ட்ரானரி வச்சுக்கிறாங்க, 4 ஸ்டார் 4.5 ஸ்டார்னு வச்சுக்கிறாங்க ரேண்டமாக. ஏதோ ஒன்று போடுவானுங்க, ஒரு குரூப் பேசுவாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த காலையிலேயே வந்து காலைல ஒரு 6 டீ மணிலேருந்து காஃபி 12 குடிக்கிறவங்களா மணி. ஆயிட்டேன். இல்லை இல்லை, காலைல ஒரு 9 மணிக்கு இப்போ ரிலீஸ் ஆகுது. 9 மணினா இந்த ஓவர் சிஸ்டம் முன்னாடியே இருக்குல்ல, 6 மணிக்கு ஆயிருமா. ஆமா 6 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 12 மணி வரைக்கும் இவனுக்கு எவன் சொல்கிறதே நம்பக்கூடாது. 12 மணி வரைக்கும் இவனுக்கு என்னென்னத்தையோ பொருட்டு இருப்பானுங்க. 12 மணிக்கு மேலே தான் ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி. 12 மணிக்கு மேலே தான் கரெக்டாக தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து தபால் ஓட்டு மாதிரி ஆல்ரெடி போட்டு வச்சு ஓட்டு உனக்கு என்றது தான். எல்லாம் பிளாக் பஸ்டர், வேற லெவல், எஸ்கேஸ் பெஸ்ட், தனுஷ் கேரியர் பெஸ்ட், இந்த மாதிரி போடுவானுங்க. ஜெயிச்சிட்ட மாறா அது வேற எடுத்துக்கிறாங்க. இப்போ அதை வர ஜெயிச்சிட்ட மாறான்னு போடுவானுங்க. அந்த டெம்ப்ளேட் எல்லாரும் செவ் பண்ணி வச்சிருக்காங்க போல ஃபோனில். நாளைக்கு புதுசா ஒரு டெம்ப்ளேட் வரும், யூஷுவல் டெம்ப்ளேட்டே அதை வரும். போட்டுவானுங்க. அதே மீறியாவே அவனுக்கு சொன்னா உனக்கு தெரியுமாடா, உனக்கு படம் பார்க்க தெரியுமாடா, இந்த மான இன்னொன்னு தனுஷ் ஃபேன் நானே சொல்றேன், ஐலாண்ட் பெஸ்ட். எஸ்கே ஃபேன் நானே சொல்றேன், இதுதான் பெஸ்ட். இப்படிதான் ட்வீட் போடுவாங்க. ஆமா அது ஆமா கரெக்ட், அதுவும் இருக்கும், அது ஒரு டெம்ப்ளேட். கார்த்தி ப்ரோ, இவரு உதயநிதி என்ன டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்க போறாங்களா என்ன நியூஸ் வருது, உண்மையா அது? ஆமா ப்ரோ, அது கண்டிப்பா நடக்கும். இன்னும் இப்ப அவர் சொல்லனா கூட அபிஷியலா இல்லைன்னா கூட அவர் தானே டெபுட்டி சிஎம் மாதிரி. போர்டு மட்டும் தாங்க மாத்திக்கணும், வேற என்ன இருக்கு? நேம் போட்ட மட்டும் தான் போர்டு மட்டும் தான் மாத்தணும், மற்றதெல்லாம் ஆல்ரெடி மாத்தி வச்சுக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, அவரு வந்து அவர் வந்து பவர்ஃபுல் செகண்ட் பொசிஷன்ல தாங்க இருக்காரு. ஏற்கனவே இருக்கிறது தானே. அவரை தானே நெக்ஸ்ட் ஃபேஸாவே வச்சிருக்காங்க. சொல்லிதான் தெரியணுமா என்ன? அவர் தாங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்புறம் என்ன ப்ரோ, அந்த சீனியர்ஸ்குள்ள கான்ஃபிளிக்ட் வராதா ப்ரோ? ஏற்கனவே டிஎம்கே நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்களே. அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. அரசியல் கட்சி எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே வராது. நான் இதே கேள்வியை சில பேர்ட்ட கேட்டிருக்கேன். அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, ஏடிஎம்கேல வேணா இந்த மாதிரி எதுக்காக தூக்கி கொடுத்தா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆனா வந்து இப்போ டிஎம்கேல வந்து அந்த அவங்க இதுல இருந்து வந்தாங்கன்னா யாருமே அதுக்கு அப்போஸ் பண்ண மாட்டாங்க. டிஎம்கே எப்பவுமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏடிஎம்கேலயும் அப்படித்தான், எல்லா கட்சியிலும் அப்படித்தான். டிஎம்கே எல்லாம் ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ, போஸ்டிங் வாங்கி மேல வருதுன்னா ரொம்ப கஷ்டம். சீனியரே ரொம்ப எல்லா இதுலயுமே ரொம்ப எங்க ஊர் சைடுமே நான் போஸ்டிங் வாங்கி லஞ்சம் வாங்க போறீங்க, கொள்ளடிக்க போறீங்க. அப்புறம் என்ன போஸ்டிங் வாங்கி என்ன சேவை செய்ய போறீங்க? என்ன ப்ரோ நான் சொல்றது, யங்ஸ்டருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கும் அந்த மாதிரி. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீனியரே கொள்ளடிக்கிறதுக்கு என்ன வந்து என்ன பண்ண போறீங்க? ஏதாவது சேவை செய்ய போறீங்களா? எல்லாம் ஆட்டையை தான் போட போறீங்க. யாரு அது வயசான கிழவன் பண்ணானே இன்ஸ்டூ பண்ணானே எல்லாம் பண்ணுவாங்க. ப்ரோ இப்ப ரீசெண்டா வந்து இந்த நம்ம டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரோட இன்டர்வியூ பார்த்தேன் நான், கேப்டன்ல இருந்து. அவர் ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாரு, லைக் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா வந்து ஈழமாறு பத்தி தான் வந்து பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மூவி எடுக்கணும் பிளான் பண்ணியிருந்தேன்னு சொன்னாரு. பட் ஆனா கடைசியில கான்ட்ரவர்சி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் மூவி மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அது எப்படி ப்ரோ நீங்க பாக்குறீங்க? அப்படியா ப்ரோ? ஆமா ப்ரோ, நாளைக்கு காலைல பார்ப்போம், பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். இல்ல ஏன்னா நிறைய பேர் அம்மையை யோசிக்கிறீங்க, அந்த ஈழம் வார அந்த சப்ஜெக்டுக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் போறீங்க. இல்ல யாரோ அந்த கேப்டன் மில்லர்ன்றதே அந்த ஒரு பாம்ப் சம்திங் யாரோ மில்லர் வந்து அது ஒரு ஈழம். அதுதான். ஆனா அந்த பிளாட் இல்லன்னு நினைக்கிறேன்.
யூஸ்வலா அப்படிதான் நினைச்சேன் நானும். அந்த பேர் வைக்கலாம்ல, அந்த கேங்ல இருந்து ஒருத்தர் அந்த ஏதோ ஒரு மனித வெடிகுண்டா மாதிரி ஏதோ ஒரு பல்லாரு அந்த இதுல சிமிலர் லைன்ஸ்ல தான் நானும் கொஞ்சம் கேட்டிருந்தேன். அது அந்த நேம் வச்சவங்கன்னா ஓகே அந்த ஜோன்ல இருக்கும் போல அந்த படம் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை சொல்லுங்க. ஏன்னா மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ரோனி தேட்டர்ல போய் பார்க்க போறேன். அதான் ஒரு ஐடியா எப்படி படம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ அப்புறம் இன்னொரு டவுட் ப்ரோ எனக்கு. இப்போ ரெட் ஜெயின்ஸ் வந்து இப்போ வந்து உதய் சாய் தான் ஓனர் இருக்கிறாருல, அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ் இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு. அவர் இப்போ இனிமேட்டு நெக்ஸ்ட் படத்துல அவர் வந்து வாங்குவாரா ரைட்ஸ்லாம்? அவர் வந்து அபிஷியலா ரிஜன்ல இருந்து வெளில வந்துட்டாரு. அவர் கிடையாது இப்போ. அதாவது அவர் ஆக்டிங் எல்லாம் ஓகே, பட் ஆனா ப்ரொடக்ஷன் கூட அவர் பண்ண மாட்டாரா? பண்ணிட்டு தானே இருக்குங்க. ஏன்னா இப்போ இந்த அயலாண்ட் படத்துக்கும் கேப்டன் அமெரிக்கா படத்துக்கும் தேட்டர் ரைட்ஸ் அவர் வாங்கலன்னு நினைக்கிறேன். வேற யாராவது வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அயலாண்ட் வந்து அவங்க வாங்கல. கேப்டன் ஒரு சில ஏரியா வந்து ரிஜன் டீம் வாங்கியிருக்காங்க. ஓ ஓகே ப்ரோ. பட் அஃபிஷியலா அவர் வந்து ரிஜன்ட்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. பேப்பரா பார்த்தீங்கன்னா அவர் கிடையாது. ரிஜன்ட்ல கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ ஹேண்டில் பண்றாங்க. ஆமா, செண்பகமூர்த்தி சாரும் அர்ஜுன் சார் துரை சாரும் அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. ஓகே. பட் இவருடைய இது இருக்கும் கொஞ்சம், ஒரு சில விஷயங்களும் இவர்கிட்ட கேட்பாங்க. பட் அஃபிஷியலா இப்போ அவர் ரிஜென்ட்டுக்கு ஒரு பெரிய ஓனர்லாம் இல்லை அப்படி சொல்ல போனோம். லைக் ஒரு அட்வைசரா இருப்பார் அவ்வளவுதான், மற்றபடி ஃபுல் ஃபிளெஜ் ஒர்க்ல பண்ண மாட்டார். அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. பாலிடிக்ஸ்ல மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு கட்சி இதெல்லாம் இந்த ஒர்க்கே பண்ண முடியாதுங்க. எவ்வளோ டைம் இதுக்கே போயிடும். ஃபியூச்சர்ல கண்டினியூ பண்ணுவாங்களா ப்ரோ இவங்க? ஸ்க்ரீன் வந்து ஆகல, கேப்டன் தான் அதிகம். மலைப்பேச்சில் எல்லாம் தான் அதிகங்கிறாங்க. என்ன கேப்டன் வலைபேச்சில் அப்பப்போ போய் சொல்லுவாங்க. நான் தெய்வ உண்மை சொல்லுவேன். ஆமா, அந்த வலைப்பேச்சு கேங் என்ன ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட்லாம் அந்த ஜோடியா உட்காந்து போடுவாங்க, இப்போ ஆளாளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்ச மாதிரி தனியாவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ யூடியூப்ல அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. வலைபேச்சு பார்க்கறத அவங்க பேசுறது பார்க்கறது. ஜெயசூர்யாவை பாவம் இது பண்ணி விட்டீங்க. என்ன பண்ணிட்டாங்க கேளுங்க. அதனால ஒரு ஊபிக்கும் இன்னொரு ஊபி சப்போர்ட்டா ரவின்சன் ஜெயசூரி. இதே ஜெயசூரி அவங்களை எவ்வளோ எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி கேவலமா சினிமா பேசி ட்ரோல் பண்ணிலாம். சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற. சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ, விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு அவருக்கு கடன் இருக்குன்னு சொல்றாரு ப்ரோ. எப்படி ப்ரோ அவருக்கு டெப்ட் எப்படி ஆச்சு? ப்ரொடக்ஷன் பண்ணாரா நான் தயாரிச்சாரா? எப்ப சொன்னாருங்க? பழைய பேட்டியா? நடிப்பு வந்த புதுசு இல்ல இப்போ உள்ள பேட்டி தான் ப்ரோ, எங்க நான் பார்த்தேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பேட்டிலையா? ஆமா ப்ரோ, யூடியூப்ல தான் பார்த்தானா, பட் சரி ஞாபகம் இல்லை. இப்பதான் நான் ஒரு கிரெடிட் கார்டு பில்லு ஏதோ பர்சனல் லோன் போட்டிருப்பாங்க.
இல்ல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை மக்களே, சிந்திக்கணும். எல்லாருக்கும் கடன் இருக்கும். அம்பானி தான் பெரிய பணக்காரர், அவருக்கும் கடன் இருக்கும். அதானதான் பெரிய பணக்காரர், அவருக்கும் கடன் இருக்கும். அதுக்கு அதை விட அதிகமா எனக்கு சொத்து இருக்கு. மோடிக்கு தான் கடல் இல்லாத ஆளு. ஆமா, அதை விட அதிகமா எனக்கு சொத்து இருக்கு. மோடிஜி கடன் இல்லையா? அவருக்கு ஒரு குடும்பம் இல்லைங்க, அதுல கடன் இல்லாம இருக்காரு. அவர் ஃபேமிலி எல்லாம் ஜாலியா இருக்காரு, பேச்சுலரு, கடன் இல்லாம இருக்காரு. ப்ரோ எல்லாருக்குமே கடன் இருக்குங்க. கடன் இல்லாம ஆள் யாருமே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அசட்டும் இருக்கும், சொத்து இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது வேற. கடன் இருந்தாதான் ப்ரோ நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்றதோ இல்ல ஒரு கமிட்மெண்ட் இருந்தாதான் முடியும். இல்லைன்னா கடன் இல்லைன்னா வாழ்க்கையை ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நம்ம இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன் பிருத்விராஜ் மூவில இருந்து கோட் லைஃப்னு சொல்லிட்டு. அந்த போஸ்டர் பார்க்க லைட்டா மருதநாயகம் ரெஃபரன்ஸ் மாதிரி லைட்டா தெரியுது. அந்த ஃபேஸ் கட்டு லுக் எல்லாமே லைட்டா அதே மாதிரி மேட்ச் ஆகுது. நீங்க பாத்தீங்களா ப்ரோ அது அந்த போஸ்டர்? நீ ஃபுல்லா சோஷியல் மீடியால ப்ரோ. ஏன்னா நாளைக்கு வரைக்கும் விட்டுருங்க, நாளைக்கு ஃப்ரீ ஆயிடும். நாளைக்கு பேக் டு ஃபார்ம். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த சேலத்தில் இந்த சேலம் ஏரியாவில் 2 படத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனால ஊர் விட்டே வந்துட்டேன். சென்னையில் தான் படம் பார்க்கணும். 2 படத்தை தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனால வந்து அண்ணன் வயசு இருக்குது. அண்ணன் நடராஜன் எனக்கும் அவர் வாய்ஸ் கேக்குது ப்ரோ. ஆமா கேக்குது. இந்த போஸ்டர் ப்ரோ சொல்லிட்டேன். கார்த்திக் யார் அது? இதை மொத்தம் மருதநாயகம் மட்டும் இருக்கா? லைட்டா அந்த ஃபேஸ் கட் லைட்டா பார்க்கும் அதே மாதிரி இருக்கு. அதான் கேட்கலாம். இதான் நல்ல ஆக்டர் தான், நல்ல பேர் கேட்குறேன். மற்றவங்க யாரையும் நான் கேட்க போறேன். வேற யார் இருக்கு ப்ரோ? இப்ப சொன்னீங்களே அந்த கேப்டன் ஐலாண்ட் ஒர்க் பண்றீங்கன்னு, அது ஒவ்வொரு தியேட்டர்ஸ் கிட்ட போய் நீங்க பேசுவீங்களா? ஆமா ப்ரோ, இந்த படத்துக்கு மொக்க ஒர்க்குங்க எப்பயுமே அது வேணாம்னு போவேன். இந்த படத்துக்கு வேற வழி இல்லாம பண்ண வேண்டியதாச்சு. ஓகே. இப்போ இந்த மெயின் ஸ்கிரீன் போடுறது அது எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்றீங்க, நீங்க தான் பேசி முடிவு பண்ணுவீங்களா இல்ல எப்படி? இந்த சேலம் ஏரியால மட்டும். ஆமா சேலம் மட்டும். சொல்லுங்க, ஸ்கிரீன் மாத்தனா மாத்தி விட்டுறோம். இந்த ஸ்கிரீன் மாத்தணும். இல்ல இதை மாத்தணுமா? இல்ல கேப்டன் மில்லர் தான் மெயின் ஸ்கிரீன்ல முக்காவாசி. ஆமா ஃபிக்ஸ் பண்ணி போடுவாங்க எல்லாம். கேப்டன் தான் தியேட்டரா. ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேக்குதா? ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்பதான் இது ஹனுமான் பிரீமியர் இருந்தது, பார்த்துட்டு வந்தேன். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சங்கியா ப்ரோ? நீங்க யுவராஜ் ப்ரோ சங்கி தானே? ப்ரோ இத போட்டதுக்கு கமெண்ட்ல வந்து சங்கி படம் போடுற ராபின்சன். ஹனுமான் பத்தி படம் எடுத்தாலே சங்கி தானா? ராபின்சன் என்ன இல்ல அப்படி இருந்தா ஆதிபுருஷி எல்லாம் போட்டுக்கணும். ஆதிபுருஷி எல்லாம் கழிவு பாக்கலண்ணா. நீ பாத்துட்டு போட்டாலே ஒழுங்கா போட மாட்டேன். பார்க்காம இதுக்குடா போடல, ரெஸ்பான்ஸ் தான் போட்டேன். இல்ல படம் செம்மையா எடுத்திருக்காங்க ப்ரோ. சான்ஸே இல்ல. அப்பா ஒரு அது 20 கோடின்னு சொல்றாங்க ப்ரோ. 25 கோடி தான் சொல்றாங்க. சான்ஸே இல்ல. எப்படி எடுத்திருக்காங்க?
நல்ல கூஸ் பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த ராபின்சன் தவிர வேற கிராபிக்ஸுமே இல்ல அந்த கடைசி 20 மினிட்ஸ் ப்ரோ, அந்த ஃபைனல் ஹனுமானோட ரிவீல் இருக்கும் ஒரு கடைசி 20 மினிட்ஸ், சான்ஸே இல்லை. தியேட்டர்ல அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. இங்க எப்படின்னு தெரியல, சவுத்ல நார்த்ல மட்டும் பிச்சுக்கிட்டு ஓடும் படம். அந்த அந்த ஹனுமான் ராம் மூமெண்ட்ஸ் எல்லாம் பிஜிஎம் வச்சு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே கூஸ் பம்ஸ் வரும், அப்படி வச்சிருக்காங்க. பிரபாஸ் பார்த்தா கோவப்படுவாரு ப்ரோ. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோ. யாரு பார்த்தா? பிரபாஸ் நானும் சும்மா ஒரு டவுட்ல தான் போனேன், என்னடா இவங்க சூப்பர் ஹீரோ எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் சும்மா காமெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்ட்டு. ஆனா நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஃபார்முலா அதேதான், ஆனா இங்க லோக்கலுக்கு ஏத்த மாதிரி அந்த இது செட்டப் எல்லாம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி. இல்லைங்க, அடுத்த வாரம் தமிழ் டப் பண்ணி போட சொன்னா போட்டு போறாங்க. நான் தமிழ் டப் வருதுண்ணா. அடுத்த வாரம் போட சொன்னா போட்டு போறாங்க. அடுத்த வாரம் பாத்துக்குவோம். ஈவினிங்கும் மதியானமும் யாரோ பொங்கல் வின்னர் எல்லாம் போட்டாங்க ப்ரோ. இந்த படத்தோட டேக் எல்லாம் போட்டு இவங்க எல்லாம் போட்டாங்க, பொங்கல் வின்னர் எல்லாம் போட்டாங்க. தாங்க முடியல வர வர அப்படின்னு ராபின்சன் சொல்றாரு தானே. பட் இந்த ஜெய் ஸ்ரீராம்லாம் ஏன் ப்ரோ கத்துறாங்க தியேட்டருக்கு முடிஞ்சோடனே? தொண்டைதான் சரியில்லை போய் ஏதாவது இல்ல தொண்டெல்லாம் சரியாதான் இருக்கு, அவங்க கத்துறா உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். ராபின்சன் அது வேற, சண்டேச் ராபின்சன் தியேட்டருக்குள்ள ஒரு கூட்டம் வந்து நல்ல சீன் பிஜேபி பேசவே வேண்டாம் முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. நம்மள வந்து இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேச்சு இல்ல, இனி வீச்சுதான். இல்ல உண்மையான அந்த சங்கின்னு சொல்றீங்கல்ல, அவங்க மட்டும் படம் பார்த்தாங்கன்னா அவங்க வேற லெவல் போயிடுவாங்க ப்ரோ. அவங்கள வந்து தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். படம் வந்து அப்படி ஏத்தி விடுவாங்க. அடுத்த ஒரு மாசம் ஒரு படம் வந்துச்சுல, ஆள் மனசுக்குள்ள இருக்கு. ரன்வீர் சிங் ரம்பீர் கபூர் ஒரு படம் வந்துச்சுல, இதே மாதிரி தானே அந்த இல்ல ராபின்சன், இந்த படம் வந்து எந்த படத்தோட கம்பேரிசன் இல்ல, நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல என்டர்டெய்னிங்கா என்கேஜிங்கா பர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காங்க. முக்கிய இடத்துல ஓட்டுவோம் ராபின்சன், நல்லா எடுத்திருக்காங்களா. எதுக்கு அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அது தேவையில்லாத இது. சொல்லுங்க, என்னங்க தேவையில்லாம பாருங்களா? ஏங்க தாங்க தேவையில்லாம ஏதாவது சொல்லிருக்கோமா? சொல்லு, என்ன இப்ப பாலிடிக்ஸ்க்காக தான் என்னங்க இது? சினிமாவே அவங்களதான் இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. எல்லாம் பண்றாங்க. நாளைக்கு நீங்க கூட வந்து ஹனுமான் 2 எடுக்கலாம், ஃபுல் ஒரு 50 கோடி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க வேண்டியதான் கொடுத்துருவாங்க, ஒவ்வொன்னு சொன்னா கொடுத்துருவாங்க. நம்ம இதான் மறுத்து பேசினாங்க, நீங்க பேசிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான், இனி அப்படித்தான். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஹிட்லர் ஆட்சி கூட கார்த்தி ஒரு காலத்துல அழிஞ்சுதான், புரியுதா? எல்லாருமே ஒரு நாள் சரி, என்னப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? முடியாதான், ஆப்போனன்ட் இல்லதான். இல்ல ராபின்சன் முடிஞ்சா பாருங்க, ஒரு சினிமேட்டிக் தான் நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. see forget about all this regional இந்த பாலிடிக்ஸ் விட்டுங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அது மட்டும் கேரண்டியா சொல்றேன். there is nothing wrong in as a movie. அதுக்கு பெர்ஃபெக்ட்டா நான் வந்து அப்படியெல்லாம் சும்மா ஃபேவர் பண்ண மாட்டேன் எந்த மூவிக்கும். அது இன்னைக்கு 1 o'clock ரிலீஸ், மிட் நைட் ஷோல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பொங்கல் வின்னர் வந்து ஹனுமான் தான். தெரியல ப்ரோ, நார்த்ல வந்து மோஸ்ட்லி செம்மையாவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஆச்சுன்னா அடுத்த வேற ஒரு சம்பவம் வேற இருக்கு, அது வேற கனெக்ட் பண்ணி. ஐயோ ஆமால, வேற இதுல அதுக்காக தான் அவர் ரிலீஸ் பண்ணது. இல்ல நினைக்கிறீங்க சான்ஸ் இல்ல. இவங்க வந்து ஒரு வருஷமா படத்தை ரெடி பண்ணி போட்டாங்க. இவங்க எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? சும்மா ஏதாச்சும் குறை சொல்லி. ஆமா ஜேம்ஸ் கேமரூன் டைரக்டர், அவர் வந்து ஒரு 2 வருஷம் ஜேம்ஸ் கேமரூன் படம் எடுத்தாலும் பாப்பீங்களா? இல்ல இந்தியால எவ்வளவு எடுத்தாலும் பார்க்க மாட்டீங்களா? இத கேக்குறேன். பர்பஸ்ல இந்த டைம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி. ஆமா
ஏன் பண்ணக்கூடாதா என்ன? அப்படியே பண்ண சட்டம் வச்சிருக்கீங்களா என்ன? ஏன் ரஜினி பர்த்டே அன்னைக்கு விஜய் பர்த்டே அன்னைக்கு விஜய் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுவீங்க, ரஜினி பர்த்டே அன்னைக்கு ரஜினி ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ணுவீங்க, அஜித் பர்த்டேக்கு அஜித்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஏன் இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாதா? ஏன் ரிலீஸ் பண்ண என்ன கவர்மெண்ட்டே பிரச்சனை? உங்களுக்கு தான், இடி உங்களுக்கு தான், சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு தான், எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு தான். ஆமா மத்த யார் வேணா ரைடு போடுவீங்க, யார் பண்ணுவோம். ஆமா ஆமாங்க. என்ன உங்க பிரச்சனை? அது உங்க பிரச்சனை என்னமோ அதை பத்தி போய் பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராமன் சொன்னா ஏன் எரியுதுன்றீங்க? நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா? யாரையாவது ஏதாவது கேட்டிருக்கோமா? நீங்க திரும்ப திரும்ப என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் இப்போ இந்த ஹிந்துன்ற உணர்வை நீங்க வந்து சும்மா சும்மா ஒரு டீஸ் பண்ணி நோண்டி விட்டே இருக்கீங்க. அப்படிதான் ஆயிட்டு இருக்கீங்க. இல்ல, இந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்கள அது நீங்க இவங்கள வெறுக்கிற சொல்லக்கூடாது மாதிரி ஆரம்பிச்சேன். பண்றாங்க. நீங்க அவங்கதான் சொல்லக்கூடாது ஆரம்பிச்சேன். அது தப்பு இல்லையா? நீங்க எங்களுக்குள்ள சொல்லலாம். வெறுப்புணர்வு வரல அது கார்த்தி, அது நீங்க மத்தவங்களுக்குள்ளார வெறுப்பு இல்ல உணர்வு ராமச்சந்திரன், வந்துரும். அதை நீங்க சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படி நீங்க சொல்லக்கூடாதுல்ல, நீங்க சொல்லிட கூடாதுல்ல. அதுதான் இப்படி என்னன்னா அது அந்த அவங்களுக்கு ஒரு மேற்கொண்டு உங்ககிட்ட தாங்க இருக்கு ஃபர்ஸ்ட். இல்ல கார்த்தி, பாருங்க நான் சொல்ற வந்து பாருங்க, உங்ககிட்ட தியேட்டர் தான் வந்து ஒரு இருக்கு. காமன் உங்ககிட்ட தான் இருக்கு. இல்ல இல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு இடம். அதுதாங்க அங்க போயிட்டு உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ அவங்க ஏதோ ஒரு படத்துக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களா? நீங்க அதை சொல்றீங்க, நீங்க அதை சொல்லுங்க, அப்படியே அதை கேட்டிருக்காங்களா? அது கிடையாது. மத்த ஒரு 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 ரிலீஜியன் பேஸ்ட் பண்றவங்க வந்து ஒரு ஒரு காமன் இடத்துல பண்ணும்போது ஒரு எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, அது இன்னொன்னு. இப்படி எல்லாம் பார்த்தா பல விஷயங்கள் பேசலாம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஸ்டேடியத்துல பண்ணதும் கரெக்ட் தான் சொல்றீங்களா? அதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட்னா இப்ப வந்து நம்ம சினிமால பண்ணதும் கரெக்ட் தான். அது தப்புனா இப்ப சினிமால பண்றதும் தப்பு தானே? கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கத்துறாங்களே. நீங்க எதுவுமே சரி தப்புன்னா பேச முடியாதுங்க. நீங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒன்று தப்புன்னு பேசிட்டே இருக்கீங்களே, அப்போ ஒரு இடத்துக்கு மேலே என்னையா சும்மா எப்போ பார்த்தாலும் எங்களையே குறை சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கூடிடுவாங்க. தான் நடக்கும். ராபின்சன், இப்போ அந்த நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வரேன். அந்த காமன் பப்ளிக் இதுல வந்து இப்போ ஸ்டேடியம்ல வந்து இப்போ அவங்க வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸை வந்து அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஹை என்கேஜ் பண்ணி விடணும். அதுக்காக என்னென்ன இப்போ புஷ்பா பாட்டை போடுவாங்க, செக் த இந்தியா போடுவாங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க, வந்தே மாத்திரம் போடுவாங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி இது நடுவில் ஒன்று போட்டு விடுவாங்க, அதுக்கு ஒன்று ஒரு ஆடியன்ஸ் வந்து அதுக்கு இதாவாங்க. அவங்க ஆப்ஜெக்டிவ் அதுதானே. they just want to engage them. ப்ரோ எனக்கு ஒரு ஃபன்னி டவுட் ப்ரோ. எனக்கு கேப்டன் ஆக்சுவலா வந்து நான் ட்ரைலர் பார்த்தேன், எல்லாருமே வந்து ஃபயர் அவுட். என்னடா அது தனுஷ் வந்து போலீஸ் கெட்டப் ஆனா அது பார்த்தா போலீஸ் கெட்டப் இல்லை தெரியும், தெரிஞ்சு அது மிலிட்டரி கெட்டப் தான் தெரியுது. பிரிட்டிஷ் ஆர்மில வந்து ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? நீங்க அது காலையில பார்த்தா தெரியும். இல்ல சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பழைய ஏதோ போஸ்டர் போட்டு 2000 தனுஷ் எப்படி இருந்தாரு அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி காட்டுறாங்க. டிஃபரெண்டான ஆர்மியா தான் ப்ரோ வருவாரு பழசுலயே. அதான் கேக்குறேன். போலீஸ் ரோல் சொல்லிட்டு எல்லாம் வந்து ஃபயர் அவுட். இல்ல ஆர்மி தான் சொல்றாங்க. அந்த படமே பிரிட்டிஷ் ரூலிங் ம். டைம்ல அதுதான் எடுத்த படம் கேக்குறேன். தான் காட்டினாங்கன்னு அதுக்குள்ளேயே நினைக்கிறேன். வந்து போலீஸ்னு அப்ப சொல்லிட்டு இந்தியன் ஆர்மியா இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படி கேக்குறேன். இருக்குமா இல்ல என்ன தெரியல, பார்த்தாதான் தெரியும். ஆனா கண்டிப்பா பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஆனா அது சினிமா பாலிஷ்டா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் படத்துல பார்க்கும்போது. அதுவும் மத்த விஷயம் என்ன ப்ரோ, இந்த படத்துக்கு சீக்வலும் இருக்கு ப்ரீக்வலும் இருக்குன்றாரு. இதெல்லாம் நடுவுல இருந்து எடுத்திருக்காரு அந்த படத்தை. பேசி வச்சிருக்காரு. ஆமா, இந்த படத்துக்கு நான் ப்ரீக்வலும் வச்சிருக்கேன் சீக்வலும் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்ப இது எங்க நடுவுல இருந்து இதை எடுத்தாரு? பயன்படுத்துறீங்களே என்ன ப்ரோ? இல்ல பயன்படுத்துறீங்களே பயன்படுத்தல. அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு படத்துக்கான இது இவங்க எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்த நிறுத்தினாலே ஒரு படம் தன்னால் நல்லா ஓடிடுங்க.
ஏன் படம் ரிலீஸ் முன்னாடி இவ்வளோ பேசுறாங்கன்னு தெரியல. டைரக்டர்ஸும் சரி, ஹீரோஸும் சரி, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக வந்திருக்கா அந்த படத்துக்கு? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுத்துக்கோங்க, இந்த ஒரு 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல இந்த இன்டர்வியூ பார்த்து இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோமா? கிடையாது. இவங்க தப்பா வந்து என்ன ஏதோ ஒன்று பேசுறாங்க இல்லையா, அது எல்லாமே தப்பான கண்டென்ட்டா, டெம்ப்ளேட்டா இப்படித்தான் போகுது. பல நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிட போகுது. இவங்க வந்து நல்ல நாள்ல இவங்க பேசுறது கண்டென்ட் ஆக போகுது. இதை தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா? சரி, ஓகே, அவனும் இன்டர்வியூ கொடுத்தா நம்மளே இன்டர்வியூ கொடுக்கணும், அந்த மாதிரி போன படத்துல ஏதோ ஒன்று பார்த்துட்டு பண்றாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் அந்த பழைய டிவில எல்லாம் இந்த ப்ரொமோஷன் பண்றப்பெல்லாம் சும்மா ஆக்டிவிட்டிஸ் வைப்பாங்க, 1-2 கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். படம் எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து படத்துக்குள்ள இருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்ப வாழ்க்கையினா எல்லாம் வந்து இப்ப ரொம்ப படத்தை பத்தி நிறைய பேசுறாங்க. வாழ்க்கைன்னு என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. சத்தான சொல்ல மாதிரி கீதை கார்த்தி ப்ரோ அதை வேற கட் பண்ணி வரும். வேற எஸ்கே ஒன்று பேசினான்னா கார்த்தி ப்ரோ அந்த 15 செகண்ட்ல சொன்னதுலயே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தனுஷ் ஒன்று சொன்னாங்க, அந்த 15 செகண்ட் சொன்னதுலேயே இவர் இப்படிதான் முடிவு பண்றவங்க இந்த சோஷியல் மீடியால இருக்கு. கிரேட் மேன், கிரேட் ஸ்பீச், ட்ரூ சோல், இவனுங்க எடுத்து போட்டு இவனுங்க ஒரு பக்கம், இவனுங்க லைக்காக இந்த பைத்தியக்காரனுங்க. இந்த ஷாருக் கான் ஸ்பீச் கேட்டீங்கன்னா ப்ரோ, அது செம்மையா பேசியிருந்தாரு. நியூஸ் 18 ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு காலையில மார்னிங்கே யாரோ போட்டுருந்தாங்க. என்ன சொல்றாரு? இல்ல அவரு இந்த அவார்டை வந்து அது ரொம்ப கான்பிடண்டா பேசியிருந்தேன். இந்த அவார்டை வந்து நான் யாருக்குமே கொடுக்க போறது இல்லை, எனக்காக வச்சுக்க போறேன், அப்படி அதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சும்மா ஃபன் பண்ற மாதிரி, நான் ஒரு 3 வருஷமா எந்த ஒரு அவார்டுமே வாங்கல, என் லைஃப்ல நிறைய தப்பா நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச் கொஞ்சம் நாள இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அது 9 மினிட்ஸ் வீடியோ யாரோ போட்டிருந்தாங்க, ஏதோ ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு யாரோ ஏதோ எடிட்டர் ஏதோ போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இருந்தா அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்றேன். இல்ல ப்ரோ, இந்த மணிரத்னம் பேசும்போது கூட ஷாருக் கான் சொல்லியிருப்பாரு, ஒரு ஃபிளைட் வாங்கிட்டு வாங்க அப்ப படம் பண்ணலாம்னு. இல்ல என்னோட படம் கலெக்ஷன் எல்லாம் வச்சு பார்த்தா நான் வாங்க போற ஃபிளைட் ரொம்ப தூரம் இல்ல, இந்த வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா, அதுவும் கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? அந்த சந்தானம் டெம்ப்ளேட் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ, பாத்தீங்களா? அது அது சரியான ஃபன் டெம்ப்ளேட் ப்ரோ. இல்ல இல்ல ப்ரோ, 80s பில்டப்ல வாய மூடுற மாதிரி. நீங்க பாக்கலையா ப்ரோ? அது ஷேர் பண்ணுங்க. யாருக்கு பாக்கனா விஜய் ஃபேன்ஸ் அவங்களுக்கு போய் பாருங்க. இவங்க ரஜினியை இது ட்ரோல் பண்ணுவாங்க, அஜித் ட்ரோல் பண்ணுவாங்க. ராபின்சன், நான் லாஸ்ட் டைமே பேசணும்ல ராபின்சன். இல்ல ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ. இப்போ விஜய் ஃபேன்ஸ் ஏதோ ரஜினி ஃபேன்ஸ் இப்போ இது ஓகே ஒத்துக்கிறேன். அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து எதுவுமே வரது இல்லையா? அதை பத்தி ஒரு வார்த்தையாவது இங்க நீங்க பேசுறீங்களா? லைக் அஜித் ஃபேன்ஸ் இதை பண்றாங்க, ரஜினி ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே முழு மனசோட விஜய் ஏத்துக்கிறாங்களே, நான் அவர் பண்றதெல்லாம் நீங்க அதை சொல்லவே மாட்டேன்றீங்களே, ஏன்? அஜித் வெறியர்கள், விஜய் வெறியர்கள், ரஜினி வெறியர்கள். நான் வெறியராவே இருந்துட்டு போறேன், எனக்கு ரஜினியும் பிடிக்கும். இப்போ விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் எல்லாரையும் திட்டுறாங்கன்ற மாதிரி. இருங்க சுனில், ஒரே செகண்ட். இப்ப வந்து ஏகே வரலன்னு ஏகே வரலன்னு நானே சொன்னேன். என்ன சொன்னேன்? இது விஜயகாந்த் வரலது தப்பு தான் கார்த்தி நான் சொல்லுவேன். பட் ரொம்ப அஜித் வெறிகள் யாரை போய் கேட்டீங்கன்னா இல்ல அவர் வந்து அங்க இருக்கிற பிஸியா இருக்காரு அது சொன்னோம். அதே அங்க போட்டோ போய் எடுக்கிறது அது வந்து பிரைவசி, அது ஒரு பிரைவசிக்காக அவர் அங்க போயிருக்காரு. இல்ல ராபின்சன், நீங்க இந்த ஸ்பேஸ்ல நீங்க கரெக்டா பேசுறீங்க, இங்க வர விஜய் ஃபேன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கரெக்டா பேச ட்ரை பண்ணுவோம், அதை விட்டுறலாம். பட் ஆனா இப்ப எல்லாரையும் இது பண்றாங்க. உங்க ஆளுங்க எந்த வெற்றியுமே அவங்களால ஏத்துக்க முடியல. சரி ஓகே, ஆப்போசிட் குரூப் எல்லாருமே விஜயோட வெற்றியை ஏத்துக்கிட்டாங்களா? அவ்வளவுதான் என் கொஸ்டின். நீங்க எஸ் ஆர் நோ, இல்லங்க ஆமாங்க அவங்களும் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரியாலிட்டி எத்துக்குதான் ஆகணும். வாரிசு தானே ஹிட், அதுதான் இல்ல ப்ரோ, இல்ல நான் கேக்குறது சிம்பிள் கொஸ்டின். நீங்க விஜய் ஃபேன்ஸ் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் முடிக்கணும். அது என்ன மேனேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது டெம்ப்ளேட்? நீங்க தான் ப்ரோ கேட்டீங்க அந்த டெம்ப்ளேட் கேட்டீங்க. இதுல என்ன இருக்கு? சயின்டிஸ்ட் கொடுக்குறாங்க, சந்தானம் கொடுக்குறாரு. ஆமா
மீட்டர்னு சொல்றாங்க, அவ்வளவுதானே. இது மோஸ்ட்லி வந்து தலை ஃபேன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இப்போ வரைக்குமே. கார்த்திக் ப்ரோ, நான் ஆக்சுவலா வேற டவுட் தான் கேட்க வந்தேன். இங்க இப்போ வெஸ்ட் கோஸ்ட்ல யூஎஸ்ஏல வந்துட்டு இன்னைக்கு பார்த்தோம், அந்த இது ரெண்டுத்துக்குமே எதுவுமே புக்கிங்கே ஓப்பன் ஆகல. இப்போ ரீகல் சினிமாஸ்னு ஒன்று ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணி அந்த 5:40 இல்லை 5:50 PM அந்த ஜனவரி 11th அந்த டைம்ல ஓப்பன் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் எதுவுமே எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, எதுவுமே ஓப்பனே ஆகல. ஏதாச்சும் ஓவர்சீஸ்ல ஏதாச்சும் சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றே இல்லைங்க. ஏன்னா இங்க எனக்கு என்னால புக் பண்ண முடியல. அதாவது உங்களோட டைம் அந்த ஜனவரி 12 9 o'clock தானே ஃபர்ஸ்ட் ஷோ, அதே டைமுக்கு யூஎஸ்ஏல போடுவாங்க இல்லையா, அது எதுவுமே போடல. அதனால கேட்டேன். ஒரு நாள் கழிச்சு தான் இங்க போட்டிருக்காங்க ஷோஸ்லாம், அதனால கேட்டேன். இன்னைக்கு போலான்னு பிளான். யூகேலயும் ரொம்ப நாளா ஓபன் பண்ணல, இப்போ ஒரு 2 days முன்னாடி தான் ஓபன் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா இங்க நான் பார்க்கும்போது அந்த ஈஸ்ட் கோஸ்ட் அந்த நியூயார்க் சைடு பாஸ்டன் சைடுன்னு போட்டு பார்த்தா டிக்கெட் ஓப்பன் ஆகுது. வெஸ்ட் சைடுல எதுவுமே ஓப்பன் ஆகல. சாட்டர்டே தான், இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து ஏதோ பிளாக் அப்படின்னு காமிக்குது. ஸ்னோ சீட்ஸ் அவைலபிள். ஓவர்சீஸ்ல எல்லாமே வந்து அதே டைம் தானே, 9 மணிக்கு. இங்க இந்தியால இல்ல இங்க வந்து கார்த்தி 10 AM, அங்க 7:30 இந்தியா டைம். 7:30 பாக்குறீங்களா இங்க? எது பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல போறாங்க கேப்டன். என்னங்க கேப்டன்குள்ள போறாங்க கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதான் எத்தனை மணிக்கு போறீங்க? 10 மணி. நான் போல, ஃப்ரெண்ட்ஸ்ல போறாங்க 10 o'clock. உங்க ஊர்ல 10 மணியா? ஆமா, 2.5 hours மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க போலியா? இல்ல கார்த்தி, நான் போல. ஏன் ஏதோ முக்கியமான வேலை இருக்கா? ஆமா கார்த்தி, ஃப்ரைடே நாளைக்கு. ஓகே ப்ரோ யூகேல ஏன் ப்ரோ பிரீமியர்ல தமிழ் படத்துக்கு போட மாட்டேங்கிறாங்க? தெலுங்கு படம் மட்டும் எப்பயுமே போட்டுருவாங்க இங்க. ஏன் அதெல்லாம் போடுறாங்களா? ஏன் எந்த படம் போடல? லாஸ்டா லியோ தான் ப்ரோ போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு படமே பிரீமியர் பண்ணல. பிரீமியர் போடுற மாதிரி என்ன படம் வந்துச்சு அதுக்கப்புறம்? சரி கார்த்தி, இந்த கோட்டு நீங்க சொன்னீங்க ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்களா, பட் ஆனா இவங்க சொல்றாங்க சவுத் இந்தியா ரைட்ஸ் மட்டும் 125 crores சொல்றாங்க. ஹிந்திக்கும் தனியா தருவாங்களா? வலைபேச்சுல சொல்றாங்க. அது மாதிரி ஸ்பிளிட் இல்ல அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தருவாங்களா கார்த்தி? வித்துட்டாங்களா? இல்ல பேசி நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட 125க்கு சொல்லி ஒன்லி சவுத் இந்தியா, அதான் ஹிந்தி ரைட்ஸும் தனியா, இதுக்கு மட்டும் தனியா, இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் மட்டும் கேட்டிருக்காங்க போல. இவங்க கேட்டிருக்காங்க ப்ரோ, சைன்லாம். ஆனா அவங்க சொல்ற லியோவோட ஹை பிசினஸ் போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வந்து போயிரும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம். பட் ஆனா சவுத் இந்தியா ஹிந்திக்கு மட்டும் இப்படி நெட்ஃபிளிக்ஸ் பிரிச்சிருவாங்களா இல்ல வேற ஏதாவது? இல்லைங்க, அது ஹிந்தி என்ன பிரச்சனைனா, அந்த ஹிந்தியில வந்து ஓடிடி கொடுத்துட்டா அந்த 4 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டா அந்த மால் தட்டுலாம் போட மாட்டேன்ருக்கானுங்களே, அதுக்காக தான் பிரிக்கிறாங்க இங்கே இருக்கவங்க சவுத் இந்தியாவில், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பட் அங்கே ஓகே அவ்வளவு நாள் ஓடணும் ஹிந்தியில, அதுக்கப்புறம் தான் போட முடியல. கரெக்ட். இல்லை ஹிந்தி ஓடிடி வந்து 8 வாரம் கழிச்சு போட்டோம்னா அந்த மால் தேட்டர்லாம் போட்டுக்கலாம். இல்லை இந்த லியோவில் ஜெயிலெல்லாம் பிரச்சனை வந்துச்சுல்ல, நார்த் இந்தியாவில் இருக்க மால்லாம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு, அந்த மாதிரி. கார்த்திக் ப்ரோ, ஒரே ஒரு ரேண்டம் கொஸ்டின் நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது சம்மந்தமே இல்லாத கொஸ்டின் தான் ப்ரோ. இப்போ early 2000s வந்த எல்லா ஹீரோஸும் இருக்காங்கல்ல, லைக் விஜய், அஜித், சூர்யா, மாதவன், ஸ்ரீகாந்த், எல்லாருமே வச்சுக்கலாம். இப்போ எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு பயங்கர டிப்பு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, கண்டினியூஸ் 3 or 4 ஃபிளாப்ஸ். அது இப்போ விக்ரம் சாருக்குலாம் அதுக்கு மேல நிறைய வந்திருக்கு. பட் ஸ்டில் பிசினஸ் வைஸ் பயங்கரமா இல்லாட்டியும் அந்த இன்னும் ரெலவெண்டா இருக்காங்கல்ல. இப்போ விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் அவங்க எல்லாம் ரெலவெண்டா இருக்காங்க. பட் அதே டைம்ல இதே மாதிரி இப்ப பிரசாந்தோ இல்ல பாதவனோ அவங்களுக்கு எல்லாம் நான் 2-3 கண்டினியூஸ் ஃபிளாப் வந்தோடனே அவங்க டக்குன்னு காணாம போயிடுறாங்களே. அவங்க கிட்ட இல்லாத இவங்கள்ட்ட என்ன இருக்கு? லைக் ஃபேன் பேஸா இல்ல இவங்களோட டேலண்டா, இவங்களோட அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட இல்லாதது? ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்கு ஒண்ணுதான் காரணம், 2 தான் காரணம்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே சேர்ந்தான் காரணம். டைம், இவங்க வேலை பார்த்தது எல்லாமே, இவனுக்கு படம் அமைஞ்ச படங்கள் அந்த டைம்ல வந்து இந்த ஹீரோலாம்
இவங்க இந்த ஹீரோஸ்லாம் வளர்ந்தது பண்ண முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து தான் வரும். ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா 2005க்கு அப்புறமே அவருக்கு அந்த இப்போ நான் நான் விக்ரம சொன்னது கூட காரணம் என்னன்னா, எனக்கு நம்ம பார்த்ததுல அவருக்கு நிறைய இது வந்தாலும் லைக் இயர்ஸ் டுகெதர் டெக்கேட் தாண்டி ஹோல்ட் பண்றாருல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, அதனால கேட்டேன். அந்த ஒரு மேபி அவங்க எல்லாம் அப்படியே விட்டுறாங்க. நீ கேட்டதுதான் பதில். அவ்வளவுதான். பிரசாந்த் ஹோல்ட் பண்ணல. ஓகே, பிரசாந்த் பண்ணல, மேடி பண்ணல, மாதவன் பண்ணல. அதுல இப்ப அருண் விஜய் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். லைக் அருண் விஜய் இப்ப நல்லா ஹோல்ட் பண்ணி வந்ததுனால தானே அட்லீஸ்ட் நிக்கிறாரு இன்னைக்கு. ஆமா, அருண் விஜய் வந்து பயங்கரமாவே பண்றாருங்க. முன்னாடி டெவலப் ஆகி வந்துட்டே இருக்காரு. மாஞ்சாவேலு படத்துல இருந்து வந்தாரு ப்ரோ. அதுல இருந்து ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். மாஞ்சாவேலு படத்துல இருந்து ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். மிஷின் சாப்டர் ஒரு படம் வந்திருக்கு, எத்தனை பேர் தெரியும்னே தெரியல ப்ரோ. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மாஞ்சாவேலு ஓரளவுக்கு ஒண்ணுச்சு, தடையறதாக்க தான் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் ஆகும். என்னை அறிந்தால் தானே ப்ரோ அந்த அழுதுட்டே வெளில வந்தார்ல, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆரம்பிச்சது இல்லையா என்னை அறிந்தால், அந்த விக்டர் ரோலுக்கு அப்புறமா. இல்ல அதெல்லாம் இருந்துச்சு, பட் தடையற தக்கலே அவர் நல்லா படிப்பார். கார்த்திக் அந்த டெம்ப்ளேட் பாத்தீங்களா? அந்த கமெண்ட்ல எல்லாம் மூவி நேம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு டெம்ப்ளேட்டுக்காக போய் எல்லாம் மாட்ட போறாங்க படத்துல. சாப்பிட்டு ப்ரோ மிஷின் சாப்டர் 1ல வந்து ஏமி ஜாக்சன் கம்பேக் வந்து வருது. ரொம்ப நாள் கழிச்சு சினிமால இருந்து வந்திருக்காங்க இப்போ மேரேஜ்க்கு அப்புறம். எப்படி ப்ரோ எல்லாம் பாக்குறீங்க? அந்த படத்து மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? அந்த படத்துல அவங்க ஹீரோயின் எல்லாம் இருக்க மாட்டாங்க, முக்கியமான ரோலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் வந்து ஏன்னா ட்ரைலர் பாம்பு அப்படியே தெரியுது, அதான் கேட்கலாம். அந்த ட்ரெய்லர் கூட பார்க்கும்போது நிறைய இது மேஜர் இது அந்த பிரிசனுக்குள்ளேயே நிறைய நல்ல ரொம்ப பிசிக்கலி அவர் நிறைய எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியுது. லைக் ஃபுல்லா ஃபைட்ஸ் பிரிசனுக்குள்ள அப்படிதான் இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸா அது கூட ஒரு ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. விஜய் பிடிச்ச டைரக்டர். அந்த மூவி ஏதாவது ஒரு ரீமேக்காக ஏதாவது தழுவல் அந்த மாதிரியா இல்ல இது டைரக்டா அவரோட ஸ்டோரி? அதெல்லாம் கிடையாது. ஸ்டோரின்னு சொல்லி ஒருத்தர் பேரே போட்டிருக்காங்க, அவர் இல்ல. கார்த்திபர் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்க முடியுமா? ஏன் வந்து 2 நாள் எல்லா மேஜர்ஸ் வெஸ்ட் கோஸ்ட்ல ஃபுல்லா ஹோல்ட் பண்றாங்கன்ட்டு முடிஞ்சா. யூஎஸ்லயா? யூஎஸ்ல ப்ரோ. ஏன்னா சாட்டர்டே சண்டே அப்படிதான் வந்து இருக்கு. ஆனா சாட்டர்டே வரைக்கும் இருக்கிறதெல்லாம் புக்கும் பண்ண முடியல. ஃபுல்லா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஃப்ரீயா தான் இருக்குங்க எப்போதுமே. அதுதானே பிளாக்னு வருது, அதை மட்டும் முடிஞ்சா கேட்டு ட்வீட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இங்க டைம் 1:30, அங்க டைம் என்னன்னு தெரியல, கேட்டு பாக்குறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, அவ்வளவுதான். முடிஞ்சா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஐயப்பன். ப்ரோ லாஸ்ட் ஒரே டவுட் ப்ரோ இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கேப்டன் மில்லர் தான் எல்லாத்துலயுமே போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா வந்து அயலான் வந்து கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. மேபி ஐமேக்ஸ்ல அது போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும் ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐமேக்ஸே பண்ணலையே. அதான் ஐமேக்ஸ் பண்ணல, கேப்டன் மில்லர் ஐமேக்ஸ் பண்ணலையே. ஆனா அந்த படத்துல ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுக்குறாங்களே, அதான் கேட்கலாம். இது ஏலியன் படம் மாதிரி லைட்டா பாக்குறதுக்கு, சோ தட் ஐமேக்ஸ் பார்த்தா ஒரு நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். தெலுங்கு 2 படமும் பார்ப்போம். நாளைக்கு காலைல பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். டன் ப்ரோ, டன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. குட் நைட். நாளைக்கு பார்ப்போம்.